தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி, கிஷோர், மஞ்சு அவர்கள் நடித்த விடுதலை 2 இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. விடுதலை 1 கிளைமேக்ஸ்ல வாத்தியாரான விஜய் சேதுபதி அவர்களை கைது பண்ணிடுறாங்க. அதுல இருந்து வாத்தியாரான விஜய் சேதுபதி அவர் ஏன் போராடினாரு, அவரோட நியாயமான கோபங்கள் என்ன, அவர் ஏன் வன்முறையை கையில் எடுத்தாரு, இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் எப்படி வந்துச்சு, அது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது, அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்றத படமா இல்லாம ஒரு பாடமா எடுத்திருக்கிறாரு வெற்றிமாறன் அவர்கள். சாதி, வர்க்கம், உழைப்புக்கேற்ற ஊதியம், வனக்கொள்ளை, மனித உரிமை மீறல் மாதிரியான விஷயங்களுக்கு போராடுற அந்த கள போராளிகளோட அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வழிகள் மட்டும் இல்லாம இன்னைக்கு மக்கள் பல பேர் அனுபவிக்கின்ற சுதந்திரங்கள், உதாரணத்துக்கு தெருவில் நடக்கிறது, காலில் செருப்பு போறதுல இருந்து உழைப்புக்கேற்ற ஊதியம், வார விடுமுறை, பொங்கல் போனஸ்னு இப்படி மக்கள் அனுபவிக்கின்ற அனைத்து உரிமைகளுக்கு பின்னால வாத்தியார் மாதிரியான கள போராளரோட வாழ்க்கை பணயமாகவும் அவங்களோட மொத்த வாழ்க்கையும் மக்களுக்காகவே போராடி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த திரைப்படத்துல தெளிவா உணர்த்திருக்கிறாரு வெற்றிமாறன் அவர்கள். இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற மனிதர்களுக்கு வரக்கூடிய அந்த நியாயமான கோபங்களில இருந்து அவன் எப்படி ஒரு போராளியா மாறுறான் அப்படின்றதையும், அந்த போராளியை இந்த அரசாங்கம் இந்த மக்கள்கிட்ட எப்படி தப்பா திரிச்சு காட்டுறாங்க அப்படின்றதையும் தெளிவாகவே காமிச்சிருக்கிறாரு. படத்துல பள்ளிக்கூட வாத்தியாரா வர விஜய் சேதுபதி அவர்கள் சட்டத்திற்கு கட்பட்டு ஆரம்பத்தில் நடக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் கண் முன்னே ஒரு நிகழ்வு நடந்து அந்த தாக்கத்துல இருந்து அவர் மனம் மாறதா இருக்கட்டும், அவர் மனம் மாறினதுக்கு அப்புறம் அவரை வழிநடத்தி கொண்டு போற அந்த கம்யூனிஸ்ட தோழர் கூட அவர் பயணிச்சு மக்களை பற்றியும் இந்த மக்களுக்கான அரசியல் பற்றியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போராளியாகவும் புரட்சிக்காரனாகவும் மாறுற அந்த இடம் அப்படின்றது ரொம்ப வேலிடா இருக்கு. அந்த காட்சிகளாகட்டும், அந்த காட்சிகளுக்கான விஜய் சேதுபதி அவரோட நடிப்பு அப்படின்றது ரொம்பவே பிரமாதமா இருந்தது. படத்துல நிறைய காட்சிகள், நிறைய வசனங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மஞ்சு அவர்கள் வந்து ஷார்ட்டா வச்சிருப்பாங்க, அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, அதுவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க லாங் வைப்பாங்க, அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, அதுவா இருக்கட்டும். சோ இது இந்த மாதிரி படத்துல பல காட்சிகள் ரொம்பவே நல்லா இருந்தது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அடுத்து கம்யூனிஸ்ட் தோழரா கே அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிருந்த கிஷோர் அவரோட நடிப்பும் ரொம்பவே பிரமாதமா இருந்து அவருக்கான கதாபாத்திரத்தை அவர் ரொம்பவே சிறப்பா பண்ணியிருந்தாரு. அடுத்து இந்த படத்துல சூரிய அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் அப்படின்றது ரொம்பவே குறைவு. ஏன்னா இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் தான் மொத்த கதையும் நகர்றதுனால சூரிய அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அப்படின்றது ரொம்பவே குறைவு. ஆனா கொடுக்கப்பட்ட காட்சிகள்ல அவர் சிறப்பாகவே நடிச்சிருந்தாரு. அடுத்து இளவரசு, கௌதம், ராஜு இவங்களோட நடிப்பும் நல்லாவே இருந்து மஞ்சு அவரோட நடிப்பும் ரொம்பவே நல்லா இருந்தாலும் நமக்கு அங்கங்க வந்துட்டு அசுரன் படம் பாக்குற அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்தது. சேத்தன் அவரோட நடிப்பும் அவ்வளவு பிரமாதமா இருந்து அவரோட அந்த கேரக்டர் டிசைனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்து. ஆக்சுவலா நம்ம என்னதான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணாலும் அவன் கடைசி வரையும் அப்படிதான் இருப்பான் அப்படின்றத அந்த சேத்தனோட கதாபாத்திரத்துல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கிற விஜய் சேதுபதியில புரட்சிக்கார வாத்தியாரா மாத்தக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கென் கருணாஸ் அவர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா கென் கருணாஸ் அவர் வந்துட்டு ரொம்பவே குறைந்த காட்சிகளா இருந்தாலும் அந்த காட்சிகள் ரொம்பவே வேலிடா பவர்ஃபுல்லா இருந்து கென் கருணாஸ் அவர் நடிப்புல வந்துட்டு சூப்பரா மிரட்டியிருந்தாரு. அடுத்து படத்தோட சினிமாட்டோகிராஃபி திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருந்து நிறைய இரவு காட்சிகளும், முக்கியமா இந்த மலை மேலே பனிமூட்டை காட்சிகள் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ரொம்பவே கஷ்டம், அது ரொம்பவே சூப்பரா எடுத்திருந்தாங்க. இந்த ஆரம்பத்துல வரக்கூடிய இந்த ஸ்டண்ட் காட்சிகள், அந்த சேத்துல நைட்ல நடக்கூடிய ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில இருந்து அந்த கேமரா மூவ்மெண்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த படத்துல திரைக்கதையும் வசனமும் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமா இந்த திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபி இருக்கு. இந்த படம் மொத்தமா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். இந்த கம்யூனிஸ்ட்னா என்ன, இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கைகள் எதை சார்ந்து இருக்கு, நம்ம நாட்டுக்கு கம்யூனிசம் அப்படின்றது தேவை, இந்த மக்களுக்கு கம்யூனிஸ்டோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றதையும், ஏன் இப்படிலாம் நடக்குது, எதனால இப்படிலாம் நடக்குது, இதை ஏன் அரசாங்கம் எதிர்க்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த பல கேள்விகள் இருக்குல்ல, அந்த பல கேள்விகளுக்கு நம்ம கூட வாத்தியார் அப்படின்ற கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நம்மளோட விவாதிச்சு விவரிக்கிற மாதிரி தான் இந்த மொத்த படமே இருக்கு. இப்படி விவரிக்கிறதே இந்த திரைப்படத்துக்கு ஒரு சின்ன குறையா தான் இருக்கு. ஏன்னா இந்த திரைப்படத்தோட கதை எப்படி நகருது அப்படின்னா ஒரு பயணத்தின் போது ஏற்படக்கூடிய ஒரு உரையாடலா தான் இந்த திரைப்படமே நகருது. அப்படி அந்த உரையாடல் அப்படின்றது ரொம்ப நேரம் பேசுற ஒரு ஃபீல் நமக்குள்ள கொடுக்குது. இது வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இல்ல உனக்கு இன்னும் புரியல, நீ இன்னும் கேளு அப்படின்னு மேலும் மேலும் பேசிட்டே இருக்கிற ஒரு உணர்வு நமக்கு இந்த படம் பார்க்கும்போது ஏற்படுது. அதே மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நாம அதை சிந்திக்க ஆரம்பிக்கல, ஓ இது இப்படிதான் நடந்ததா, இதனாலதான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு நாம அந்த ஒரு விஷயத்த உணர்றதுக்குள்ள, அவங்க சொல்லி முடிச்சு நாம உணர்றதுக்குள்ள அவங்க டக்குன்னு அடுத்த காட்சிக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க. அடுத்த காட்சிக்கு ஓவர்லேப்லயோ இல்லைன்னா வந்துட்டு வாய்ஸ் ஓவர்ல அடுத்த ஒரு காட்சிக்கு அடுத்த ஒரு வசனத்துக்கு மூவ் ஆகி போகும்போது நம்ம அவங்க ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்னதுக்கான அந்த உணர்வை நம்மளை வந்துட்டு ஃபீல் பண்ண விடாம அப்படியே தடுத்துடுறாங்க. அடுத்து விஜய் சேதுபதி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால அவர் ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்த நம்ம உணர்றதுக்குள்ளேயே அவர் அடுத்தடுத்து அப்படியே பேசிட்டே போறாரு. அப்படி பேசிட்டே போகும்போது ஒரு சில இடங்கள்ல அவர் என்ன பேசுறாரு அப்படின்றது நமக்கு புரியாமலே போடுது. இதை படத்துல ஒரு காட்சியா வச்சிருக்காங்க. மஞ்சு அவர்கள்ட்ட விஜய் சேதுபதி கேட்கறாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட நமக்கும் அப்படிதான் ஒரு சில இடங்கள்ல அவர் என்ன பேசுறாரு அப்படின்றது நமக்கு சரியா புரியல. ஒரு பரபரப்பான காட்சிகள், ஒரு ஆக்ஷன் காட்சிகள் மாதிரி நடக்கும்போது அந்த இடத்துல விஜய் சேதுபதி விளக்கம் கொடுத்து அந்த பேசிட்டே இருக்கிறது, அடுத்த காட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால எளிமையா யூகிக்க முடிகிற விஷயங்கள்லாம்
இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாவே இருக்கு. அடுத்து வெற்றிமாறனோட திரைப்படத்தில் கூடிய அதே குறைதான் டப்பிங். பல இடங்கள்ல டப்பிங்ல நிறைய டைலாக் போட்டிருக்காங்க, பல இடங்கள்ல லிப்சிங் செட் ஆகல. விடுதலை முதல் பாகத்துல வசனங்களை கம்மியா வச்சு காட்சிகள் மூலமா நிறைய விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. அது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருந்து. அந்த காட்சிகள் அவ்வளவு வேலிடா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்து அதனாலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை விடுதலை 1 உருவாக்கி இருந்து. ஆனா இந்த விடுதலை 2 திரைப்படத்துல காட்சிகளை விட வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனாலோ என்னமோ நமக்கு ஒரு விவாத மேடை, ஒரு கம்யூனிஸ்ட் மீட்டிங்க்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலை இந்த திரைப்படம் உருவாக்குது. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல பாடல்கள் அப்படின்றது கொஞ்சம் திணிக்கப்பட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கு. படத்துல முதல் பாதியில வர அந்த ஒரு சில காதல் காட்சிகளும், இரண்டாம் பாதியில அந்த துப்பாக்கி சூடு நடக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் நோக்கி நகரக்கூடிய அந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. படத்துல ஒரு சில காட்சிகள் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்யோன்யமா இருக்கு. மொத்தத்துல இந்த திரைப்படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, வளர்ச்சி அப்படின்ற பேர்ல ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டத்தால ஒரு நபரோ, ஒரு வீடோ, ஒரு தெருவோ, ஒரு ஊரோ பாதிக்கப்பட்டது அப்படின்னா பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நின்றுதான் பேசணும், அவங்களுக்காக தான் நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்றத இந்த அரசாங்கத்துக்கும் இந்த மக்களுக்கும் எடுத்துரைக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த விடுதலை 2 திரைப்படம். ஆனா விடுதலை 1 ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த விடுதலை 2 திரைப்படம் பெருசா ஏற்படுத்தல. இருந்தாலும் இது மக்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு திரைப்படம்.